நண்பர்கள் அனைவருக்கும் டெக்மார்ட் சோலாரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கஸ்டமர் ஒருத்தருக்கு அதானி பேனலில் 545 வாட்ஸ் பேனலில் 6 பேனல் போட்டு 3 கிலோவாட்டில் வந்து ஆன்கிரேட் இன்வெர்ட்டர் வந்து ப்ளஸ் சோலார் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டின வீட்டினுடைய ஸ்ட்ரக்சரு. இதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜிஏ ஸ்ட்ரக்சர் போட்டு அதில் வந்து 6 பேனல் போட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறோம். என் கஸ்டமருக்கு வந்து காலையில் நாங்கள் நேரமே ஒரு 7-7:30 போயிட்டோம். போனதையும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நல்ல மழை அந்த அன்னைக்கு போட்ட அன்னைக்கு ஹைட்னு வந்து நாங்கள் உள்ளே மாடியில் உள்ளே கொண்டு போய் பேனல் ஏற்றலான்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணி உள்ளே ஏற்றினோம். உள்ளே ஏற்றல் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வந்து ரொம்ப சின்ன படிக்கட்டாக இருக்கிறதுனால எங்களால் ஏற்ற முடியல. அதனால் சரி வேண்டாம், நம்ம வந்து பேனலை வந்து நம்ம வெளியிலேயே ஏற்றிடுவோம் அப்படின்ட்டு வெளியில் மேலே வந்து செட்டு வந்து நல்லாவே இருந்தது. அதனால் நாங்கள் வந்து செட்டு மேலே பசங்களை மேலே நிற்க சொல்லிவிட்டு அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேனலு இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா அப்படியே மேலே ஹைட்டில் அப்படியே நாங்கள் 4 பேர் நின்று அப்படியே மேலே வந்து ஏற்றிட்டோம். ஏற்றிட்டு கரெக்டாக ஒரு 9 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்ட்ரக்சர் ஏற்றுறது பேனல் ஏற்றுறது எல்லாமே வந்து கரெக்டாக எங்களுக்கு இருந்தது. மழையும் வந்து பார்த்திங்கன்னா கேப் போட்டு பேஞ்சிக்கிட்டே இருந்தது. எங்களால் வந்து கண்டினியூஸாக வேலை செய்ய முடியல. அதனால் எல்லாமே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மேலே நாங்கள் ஏற்றினதே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கேப் விட்டு போட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி நாங்கள் ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரக்சருக்கு ஹோல்ஸ் போடுறது அடுத்தது வந்து எங்கே ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக அளவெடுத்து எல்லாம் ஸ்ட்ரக்சரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரக்சர் போட்டு முடிக்கையில் தான் தெரிஞ்சது எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங் ஆகிருக்கிற மாதிரி. முதல்ல பார்த்தோம்னா நம்ம 4 பைப்பு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது. இன்ஸ்டலேஷன் பக்காவாக பண்ணிட்டாங்க. செவருமே வந்து பார்த்திங்கன்னா 4 சைடுமே செவரு கைப்பிடி செவரு இருந்ததுனால எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து போடுறதுக்கு ஈஸியாகவே இருந்தது. இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே செவத்தில் கீழே தான் வந்து தரையில் தான் போட்டு நாங்கள் ட்ரில் போடுவோம். இது நாங்கள் சைட்லேயே வந்து நாங்கள் ட்ரில் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வேலை முடிஞ்சுது. கஸ்டமரோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம். அதில் நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் சொன்னார், இதுதான் எங்களது தான் வந்து ஃபஸ்ட்டு சோலார் இன்ஸ்டலேஷனு, இன்னும் இதை பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே தான் இருந்தது. இவங்களது தான் ஃபஸ்ட்டு. அந்த சுற்றியுமே வந்து அந்த கிராமத்தில் எங்கேயுமே சோலாருங்கிறதே எதுவுமே இல்லை. நாங்கள் போட்டு முடிக்கல வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எல்லாமே முடிச்சுட்டு 6 பேனலையும் மேலே ஏற்றியாச்சு. கம்பல்சரியாக இவங்களுக்கு நீங்கள் எந்த சோலார் பேனல் போட்டிங்கனாலும் மோனோவாக இருந்தாலும் சரி பைஃபேஷியலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க. நாங்கள் போட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து பைஃபேஷியல் போட்டிருக்கிறோம். பைஃபேஷியல் எதுக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 2 சைடுமே ஹீட் அப்சர்வ் பண்ணும். பைஃபேஷியல் போடையில் கம்பல்சரியாக கீழே வந்து ஒயிட் பெயிண்ட்டு இல்லைன்னா ஒயிட் டைல்ஸ் கம்பல்சரியாக அடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலயமா உங்களுக்கு வந்து அந்த பைஃபேஷியல் சார்ஜ் ஏறும். அதனால் உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு 5 யூனிட் 1 கிலோவாட்டு ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா இது வந்து ஒரு 6 யூனிட் 7 யூனிட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் ஆகும். 7 யூனிட்டாக ப்ரொடக்ஷன் ஆகும். அதுக்காக தான் நான் பைஃபேஷியல் போடுறது. இப்போ வந்து டாப்கான் மாடல் வந்துருச்சு. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டாப்கான் மாடல் வரல. டாப்கான் மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 வாட்ஸுக்கு மேலே வந்துருச்சு. இப்போல்லாம் வாட்ஸ் 600 வாட்ஸ் 700 வாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே வந்து இன்வெர்ட்டர் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 கிலோவாட்டில் யூடிஎல்லில் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் மாட்டியிருக்கிறோம். இதுக்கு வந்து ஏசிடிபி டிசிடிபி மாற்றியாச்சு. எல்லாமே பக்காவாக முடிச்சுட்டு எல்லாமே வந்து பைப்பிங் அடிச்சுட்டு பார்த்திங்கனாலே தெரியும் எங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே பக்காவாக போட்டாச்சு. ஒரு சைடு வந்து ஏசிடிபி ஒரு சைடு டிசிடிபி. ஏசிடிபி எதுக்கு அப்படின்னா வந்து டிசியை வந்து ஏசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக போடுறது தான் வந்து ஏசிடிபி. டிசிடிபி வர்றது வந்து அங்கே இருந்து மேலேருந்து பேனல்லேருந்து வர்ற டிசி கேபிள் வந்து டிசிடிபி வழியாக வாங்கிட்டு அதிலிருந்து இன்வெர்ட்டர் போயிட்டு இன்வெர்ட்டர்லேருந்து ஏசியை கன்வெர்ட் ஆகும். அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி எனக்கு வந்து 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து சப்சிடி ஸ்கீமில் போடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் ஆன் கிரிட்டு அதில் அது ஆஃப் கிரிட்டு அதில் அது வந்து வீட்டுக்கு தோட்டத்துக்கு வேணுங்கிற மோட்ரு எல்லாமே நாங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.